கோவையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் திமுக மக்களவை உறுப்பினர் ராசா சிறப்புரையாற்றி வருகிறார். அதன் கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. தமிழக முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழா மற்றும் தமிழக நிதிநிலை அறிக்கையின் விளக்க பொதுக்கூட்டமானது தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் கோவை ராஜவீதி பகுதியில் இந்த பொதுக்கூட்டமானது நடைபெற்று வருகிறது. மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் கோவை மாநகராட்சி மேயர், துணை மேயர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ராசா இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசி வருகிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் தமிழக நிதிநிலை அறிக்கையில என்னென்ன அம்சங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அந்த அம்சங்களில் முக்கியமான சிலவற்றை குறித்து பேசுகிறார். அதே போன்று மத்திய அரசு குறித்தும் மத்திய அரசு தொடர்பாக தமிழக மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆதங்கங்கள் குறித்தும் விளக்கமாக அவர் பேசி வருகிறார். தற்போது இந்த பொதுக்கூட்டமானது இன்னும் 5000க்கும் மேற்பட்டோர் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இன்னும் சில நேரங்களில் பொதுக்கூட்டமானது முடிவடைய இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.